திருச்செந்தூரில் யானை பாகன் உட்பட 2 பேரை தாக்கிய தெய்வானை யானையை புத்தாக்க முகாமிற்கு அனுப்புவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோயிலுக்கு கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் தெய்வானை என்ற பெண் யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது. யானையின் குடிலுக்கு சென்ற பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் சிசுபாலனை யானை தாக்கியது. இதில் 2 நபர்களும் உயிரிழந்தனர். இது தொடர்பாக கோயில் கண்காணிப்பாளர் வெங்கடேசன் அளித்த புகாரின் பேரில் இயற்கைக்கு மாறான மரணம் என்ற பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. யானையின் குடிலில் உள்ள சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இதனிடையே தெய்வானை யானை மருத்துவர்களின் கண்காணிப்பில் உள்ளது. திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த வனத்துறை தலைமை மருத்துவர்கள் 3 நாட்களுக்கு சுழற்சி முறையில் யானையை கண்காணிக்க உள்ளனர். அதன் மனநிலையை அறிந்த பிறகு அதற்கு ஏற்றாற்போல் சிகிச்சை அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே கோயிலுக்கு வரும் பக்தர்கள் யானையை அச்சத்துடன் தூரத்தில் நின்றபடி பார்த்து செல்கின்றனர். யானைக்குள்ள இடமான வசதி இல்லை, அதுக்கு பெரிய இடமா பாதுகாப்பான இடம் பெரிய இடமா இருந்தா இன்னைக்கு ஒரு மாட்டுக்கு நாய் கூட பெரிய இடம் வேண்டி இருக்க காலகட்டத்தில் யானைக்கு ஒரு பெரிய உருவம், அதை பாதுகாக்கணும். அதை சுற்றி பெரிய ஒரு கிரவுண்டு போட்டு அதில் ஒரு பாதுகாப்பான யானையை வைக்கணும். அது மட்டும் இல்லை, இனி வருங்காலத்தில் யானை பாகனை தவிர மற்ற யாரும் உள்ள அனுமதிக்க கூடாதுங்கிறத ஒரு நிலைமை கொண்டு வந்தா திருச்செந்தூர்ல இந்த மாதிரி சம்பவம் வராமல் இருக்கைக்கு எல்லாருடைய திருச்செந்தூர் பகுதியினுடைய மக்களுடைய கருத்து